ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் சிக்கன் சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். டீ டைம் ரெசிபி. இதுக்கு உள்ளாடி ஸ்டஃபிங் சிக்கன் வச்சுருக்கேன், சமோசா எல்லாம் மடக்கி வச்சுருக்கேன். இது எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு அதிக பொருட்கள் தேவைப்படாது, குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சமோசா கலர் பார்க்கறதுக்குமே நல்லா சூப்பராக இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது. இதை இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நல்லா டேஸ்டியான மொறுன்னு சிக்கன் சமோசா எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஒரு முறை பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 7-8 பச்சை மிளகாய், 1 கூடு பூடு, 1/2 கப் மல்லிக்கீரை, 2 இன்ச் இஞ்சி, இது எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், இதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் அண்ட் சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சமோசா பட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது. மேலும் மசாலா இதுக்கு என்னெல்லாம் போடுதோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் தண்ணீர் ஊற்றுதேன். இதுக்கு தேவையான 1 பிஞ்ச் உப்பு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி மைதா மாவு எடுத்துக்கலாம். தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது, திக்காக இருக்கணும். இந்த மெத்தடில் இருக்கட்டும். அடுத்து சிக்கன் ஸ்டஃபிங் மசாலா எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். ஆயில் ஹீட் ஆனதும் சின்னதாக கட் பண்ண பூடு வைக்குதேன். கூடவே சின்னதாக கட் பண்ண இஞ்சி வைக்குதேன். தேங்காய் எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வசங்கட்டும். இஞ்சியும் பூடுனுடைய ஃப்ளேவர் அதிகமாகவே இருக்குது. இந்த தாளிப்புக்கு இஞ்சி பூடுனுடைய பேஸ்ட்டு போட்டிங்கன்னா மசாலா மாதிரி ஒரு மாதிரி திக்காக வந்துடும். அதனால தான் நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூடு கிளாஸி ஆனதும் சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இதுவும் 1 மினிட் வசங்கட்டும். லைட் ப்ரௌன் கலரில் ஆனதும் மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் எல்லாத்தையும் வைக்கிதேன். சிக்கனை எல்லாத்தையும் இப்படி உதிரியாக எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சிக்கன் ஸ்டஃபிங் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஆயிலில் சிக்கனை வச்சதும் இந்த மெத்தடில் உடனடியாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உதிரியான சிக்கன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், உதிரியாக வந்துட்டுது. இந்த டைமில் சிக்கனுக்கு தேவையான உப்பு வச்சுருக்கேன். உப்பு வச்சதுமே சிக்கனில் உள்ள நீரெல்லாம் வெளியில் வருது. இந்த நீரெல்லாம் வெளியில் வரட்டும். இந்த நீரில் தான் சிக்கன் எல்லாம் நல்லா வேக வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் நமக்கு நல்லாவே வெந்து கிடைக்கும். சிக்கன் நல்லா வெந்துட்டுது. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாத்தையும் வைக்கிதேன். சமோசாக்கு வெங்காயம் அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு டேஸ்டியான மசாலா என்னெல்லாம் வைக்குதோங்கிறத பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் வைக்கிறேன். இது நான் வீட்டிலையே ரெடி பண்ணின மசாலா பவுடர். காரத்திற்கு தேவையான வத்தல் மிளகாய் பவுடர் 2 டீஸ்பூன் வைக்கிறேன். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், நல்ல மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன். மசாலா எல்லாம் வச்சுட்டேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உதிரியான சிக்கன் ஸ்டஃபிங் நமக்கு கிடச்சிருக்கு. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை எல்லாத்தையும் வைக்கிதேன். மல்லிக்கீரை வச்சதும் ஒரு முறை நல்லா கிளறி விடலாம். சமோசாக்கு இந்த மாதிரி சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுங்கள். அதிக ஃப்ளேவராட்டும் நல்ல டேஸ்டியாட்டும் இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். காரசாரமான சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சமோசா பட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பேக்கிங்கில் 50 சீட் இருக்கும். நமக்கு தேவைக்கு இந்த சீட் எடுத்து பேலன்ஸ் வரக்கூடியதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். பேக்கிங்கில் இருந்து வெளியில் எடுத்ததும் இப்படி ஒரு குளோத்தை வச்சு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடாமல் இருந்தீங்கன்னா காயதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமோசா மடக்குது எப்படிங்கிறத பார்க்கலாம். அநேகம் பேருக்கு இந்த மாதிரி மடக்கிறதுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காகவே நல்லா புரியும்படி மெதுவாக மடக்கிட்டு இருக்கேன். சேஃப் ரெடி ஆகிட்டு இந்த பவுச்சி உள்ளாடி தான் ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் என்ன வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சிட வேண்டியதுதான். ஃபுல்லாக அடைச்சி வச்சாலும் உங்களுக்கு மடக்க முடியாது. பாருங்கள், சீட்டு ஃபுல்லாக மடக்கிட்டேன். கொஞ்சமாக சீட்டு வெளியில் இருக்குது. இந்த இடத்துல கார்ன்ஃப்ளவர் பேட்டரை அப்ளை பண்ணுதேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கேன்.
மீதமாக இப்படி வரக்கூடியதே இந்த மெத்தேடில் மடக்கி விட்டுற வேண்டியதான், நல்லா பிடிச்சிக்கிடும். கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு பேட்டர் எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக ஒரு சமோசா ரெடி பண்ணிட்டேன். மீதம் இருப்பது எல்லாத்தையும் இதே மெத்தேடில் மடக்கிடலாம். இந்த மாதிரி சமோசா மடக்கி பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நமக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து பொரிச்சிக்கிட வேண்டியதுதான். நான் இப்போது மடக்கி வச்சுருக்கதை ஓரளவு ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மெத்தடில் ஒன்று ஒன்றா வைக்கிறேன். ஒரு பக்கம் ப்ரௌனிஸ் ஆனதும் திருப்பி போடுதேன். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். வாவ், டீ டைம் சமோசா ரெடி பண்ணிட்டேன். நான் சிக்கன் சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெஜ்ஜில் சமோசா வேணும்னா உங்களுக்கு பிடித்தமான வெஜ் ஐட்டம்ஸ் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். பாருங்கள், மீதமாக இருக்கிறதையும் அதே ஆயில்லையே பொரித்து எடுத்துடலாம். சமோசா பார்க்கறதுக்கு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமோசா யாருக்கெல்லாம் செய்ய தெரியும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.